Good morning, dear friends. Today's class, PGTRB English, Unit 7ல ரவீந்திரநாத் தாகூருடைய கீதாஞ்சலி. So, in the preparation of PGTRB English, Unit 7, Indian Writing in English, Part A, and Commonwealth Literature, Part B. So, such a huge Unit 7 பொறுத்தவரையும். So, இன்னைக்கு ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து கீதாஞ்சலி பார்க்குறோம். ரவீந்திரநாத் தாகூர் நம்மளுடைய தேசிய கீதமான ஜனகணமன அப்படின்னு நம்ம பாடிட்டு இருக்கோம். அந்த தேசிய கீதம் நேஷனல் ஆந்தம் ஆஃப் இந்தியாவுடைய உரிமைக்குரியவர் தாகூர். இந்தியாவிலிருந்து நோபல் பரிசு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வாங்கின மனுஷன். நாட் ஓன்லி ஃப்ரம் இந்தியா, ஏசியாலேயே ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் லிட்ரேச்சருக்காக நோபல் பிரைஸ் வாங்கினவர். 1913 அவருக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சிருக்கும். அவருடைய கீதாஞ்சலி அப்படிங்கிற கவிதை தொகுப்பு நமக்கு வந்து பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. Such a huge one when compared with Prologue to Canterbury Tales, அப்புறம் பழைய சிலபஸ்ல இருந்த ஃபைல் எபித்தலாமியன், இந்த மாதிரியான ஹியூஜ் ஒர்க்ஸ், வேஸ்ட் லேண்ட், இது கூட நம்ம இந்த கீதாஞ்சலியை ரெஸ்டோர் பண்ண முடியும். ஏன்னா இது கிட்டத்தட்ட நம்ம படிக்க வேண்டிய சாங்ஸ் அப்படின்னா 103 சாங்ஸ் நம்ம படித்தாகணும். ஸோ இதனுடைய இங்கிலீஷ் வேர்ஷன்ல 103 போயம்ஸ் இருக்கு, அதுதான் நமக்கு பிரிஸ்கிரைப். ஸோ ரவீந்திரநாத் தாகூருடைய ஓன் டிரான்ஸ்லேஷன். அவர் வந்து ஒரிஜினலா வந்து பாத்தீங்கன்னா பெங்கால் ரைட்டர், வங்க தேசத்தை சார்ந்தவர், அதாவது வங்காளத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா வங்கதேசம் அப்படிங்கிறது இந்திரா காந்தி அம்மையாருடைய காலகட்டத்துலதான் உருவானது. 1970s தான் அது உருவாச்சுது பங்களாதேஷ் அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி அது வங்காளம் அப்படின்னு இருந்தது, பெங்கால். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால், அது வந்து பெங்கால் அந்த வங்காளத்தினுடைய ஒரு பகுதி தான், சரிங்களா? அதனால அதுக்கு பேர் வந்து வெஸ்ட் பெங்கால் வச்சிருக்காங்க. பட் இட்ஸ் சிச்சுவேட்டட் இன் ஈஸ்ட் சைட் ஆஃப் இந்தியா. ஸோ நம்ம இப்போ வந்து தாகூரனுடைய பயோகிராஃபி பத்தி கொஞ்சம் பார்த்துட்டு தென் வந்து கீதாஞ்சலிக்குள்ள போகலாம். ஸோ ரவீந்திரநாத் தாகூர் born in the year 1861 and died in the year 1941. ஸோ ஃபேன்சியை நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். 61-41 அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 1913 இவருக்கு நோபல் பிரைஸ் கிடைக்குது ஃபார் லிட்ரேச்சர் அண்ட் ஒன் ஆஃப் த ஐகான் ஆஃப் இந்தியன் கல்ச்சர் ஆல்சோ. ஏன்னா இந்தியன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நம்ம படிச்சாலே அந்த இலக்கியங்கள் முழுக்க முழுக்க இந்தியன் நெஸ்ஸை தான் பிரதிபலிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ராமானுஜம், நிசம் வசிக்கல், பார்த்தசாரதி, இவங்க எந்த எந்த கவிஞர்களுடைய ஒர்க்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அவங்களுடைய தீம்ஸ் எல்லாமே வந்து பேஸ் ஆஃப் இந்தியன் நெஸ் தான் இருக்கும். இந்தியன் லேண்டு, ஜியோகிராபிக்கல் எலிமெண்ட்ஸ் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் அவங்க வந்து அந்த சென்டிமெண்டல் விமன் அதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் அவங்களுடைய ஒர்க்ஸே அமைஞ்சிருக்கு. அப்படி தாகூர்னுடைய எண்ணத்துல இந்த கீதாஞ்சலி உருவாகிறதுக்கான ஒரே ஒரு இந்தியன்னஸ் அப்படின்னா பக்தி. எல்லா நாடுகளிலையும் பக்தி அப்படிங்கிறது இருக்கும், இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்கும். தன்னையே அர்ப்பணித்து கொள்ளக்கூடிய அளவுல வந்து பக்தர்கள் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பக்தர் தான் தாகூர், ஓகேங்களா? ஸோ ஹி இஸ் கால்ட் அஸ் குருதேவ். யார் அவரோட குருதேவ் அப்படின்னு கூப்பிட்டாங்க அப்படின்னா மகாத்மா காந்தி. சார் இப்போ ஒரு ப்ராப்ளம் கொஸ்டின் கேட்கிறேன். மகாத்மா காந்திக்கு மகாத்மா அப்படிங்கிற பட்டத்தை யார் கொடுத்தாங்க? ஸோ ரவீந்திரநாத் தாகூருக்கு குருதேவ் அப்படிங்கிற பட்டத்தை மகாத்மா காந்திஜி கொடுத்தாரு. மகாத்மா காந்திஜிக்கு மகாத்மா அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தது யார்? அண்ட் இவருடைய கீதாஞ்சலி அதனுடைய சப்டைட்டில் பாத்தீங்கன்னா சாங் ஆஃபரிங்ஸ், அல்லது அதனுடைய மீனிங், கீதாஞ்சலிக்கான மீனிங் அப்படின்னா சாங் ஆஃபரிங்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். So he was first Asian to receive Nobel Prize. நோபல் பரிசு பெற்ற முதல் ஆசிய கண்டத்தை சார்ந்த ஒரு நபர் அப்படின்னாலும் தாகூர் தான். 13 அவர் வாங்கினது. இப்ப 2025 ஆயிடுச்சு. இது வரைக்கும் நமக்கு வந்து லிட்ரேச்சர்ல வேற யாருக்குமே என்ன கிடைக்கல நோபல் பரிசு. இந்தியாவை சார்ந்தவங்கள்ல யாருக்கும் கிடைக்கல. இந்தியால இருந்து வேற ஊர்ல எல்லாம் போய் செட்டில் ஆனவங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் கிடைச்சிருக்கு. இப்ப VS நைபால் எல்லாம் குறிப்பிடுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் வேற கண்ட்ரில போய் செட்டில் ஆயிட்டாங்க. அவர் வந்து பிறந்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐலாண்ட்ல, ஒரு ஆப்பிரிக்கன் ஐலாண்ட்ல தான் அவர் பிறந்திருப்பாரு. அவருடைய ஃபேமஸான ஒர்க் வந்து நான் ஏரியா ஆஃப் டார்க்னஸ், ஓகே, ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒர்க்கு. இந்தியாவை கழுவி கழுவி ஊத்திருப்பாரு. ஜஸ்ட் ரீட் இட். ஓகே ஃபைன், திரும்ப தாகூருக்குள்ள வந்துருவோம்.
ஜார்ஜ் தி ஃபிஃப்த் இங்கிலாந்துல இருந்த அந்த உயர்குடி ஜார்ஜ் தி ஃபிஃப்த் gave him the title knighthood. நைட்ஹுட் அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்து அதாவது சிறந்த விலங்கினவங்களுக்கு சர் பட்டம் கொடுப்பாங்க, செவாலியர் பட்டம் கொடுப்பாங்க. அதே மாதிரி நைட்ஹுட் அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டது யாருக்குன்னா டாகூருக்கு. ஆனா 1919ல நடந்த ஒரு துயர சம்பவத்தினால இவர் அந்த பட்டத்தையே திரும்ப ரிட்டர்ன் பண்ணிடுவார். அது என்ன சம்பவம் அப்படின்னா, ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்னு சொல்லுவாங்க, மெசக்கர். ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ஜெனரல் டையரா அப்படிங்கிற அந்த தளபதி என்ன பண்றா, ஒரு புரட்சி, ஒரு கூட்டம் போடுறாங்க. அந்த கூட்டத்துல வந்து நிறைய பேர் பங்கேற்கிறாங்க. இந்திய சுதந்திர போராட்டம் நடக்கும் பொழுது அப்போ டயர் அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, மொத்தமா ஏகப்பட்ட துப்பாக்கிகளை கொண்டு வந்து அந்த பிரிட்டிஷ்காரங்க இந்தியர்களை வந்து சுட்டு கொன்னாங்க. ஏதோ மிருகத்தை சுட்டுற மாதிரி சுட்டு கொண்டாங்க. அதுல இந்த இந்த இடம் வந்து ரொம்ப ஃபேமஸ். இது அதுல இருந்து ஒரு காம்பவுண்ட், ஒரு வீட்டினுடைய ஒரு சுவர், அதுல வந்து ஏகப்பட்ட புல்லட்ஸ் போனதுக்கான அடையாளங்கள் நீங்க பார்க்க முடியும். இது இப்பவும் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு நினைவு சின்னம் மாதிரி மாத்தி இந்த வீட்டினுடைய முன்பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு கம்பி எலி போட்டு ஒரு பாதுகாப்பு ப்ரொடெக்டட் மாதிரி இதை வச்சு பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த நீங்க ஜஸ்ட் கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா, ஜாலியன் வாலாபாக் அப்படின்னு சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு நினைவு ஸ்தூபி ஒன்று எழுப்பியிருப்பாங்க. சுனாமிக்கெல்லாம் எழுப்பின மாதிரி அங்க ஒரு நினைவு ஸ்தூபி எழுப்பி வச்சிருப்பாங்க. ஃபேமஸ். அதனால ஒரு நைட்ஹுட் படத்தை திரும்பி கொடுத்துட்டாரு ஆங்கில அரசாங்கத்துல. நீ எனக்கு பட்டத்தை தந்துட்டு என்னுடைய மக்களை வந்து கொள்ளவா செய்யறேன் அப்படின்னு திருப்பி கொடுத்தாங்க. இவருடைய முக்கியமான ஒர்க்ஸ் அப்படின்னா, அந்த நெட் செட்டுக்கெல்லாம் கேட்கும் பொழுது டெப்த் உள்ள போய் கேட்க மாட்டாங்க. இந்திய ட்ரைனிங் கேட்கும் ஓப்பனா இது யாருடைய ஒர்க்ஸ், இது டிராமாவா நாவலா, இது ப்ரோஸா போயட்ரியா அப்படிங்கிற கேள்விகள் நிறைய வச்சிருக்காங்க. அதுல மிக முக்கியமான ஒர்க்ஸை மட்டும் நம்ம இப்ப பார்க்கணும். டாகூருக்கு நமக்கு இப்ப நம்ம பிரிஸ்கிரைப்ல வந்து பாத்தீங்கன்னா கீதாஞ்சலி 103 போயம்ஸ் இருக்குது. எத்தனை வருஷம் இது பப்ளிஷ் ஆகுது அப்படிங்கிறத பாருங்க. 2 வருஷம் இருக்கு. அது பின்னால பார்ப்போம். சரிங்க, டெக்ஸ்ட் பார்க்கும்போது அதை பார்ப்போம். இப்ப 1910 அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஆதர் நோட் 1910 நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பெங்கால்ல ஒரு வெர்ஷன் இருக்குது, அதுதான் ஃபர்ஸ்ட் வெர்ஷன். இங்கிலீஷ்ல இன்னொரு வெர்ஷன் இருக்குது. அப்ப 2 வருஷம் வரும்போது ரெண்டையும் நம்ம குழப்பிக்க கூடாது. இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து 1912 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் நோபல் பிரைஸ் 12 13 அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகே, ஃபைன். அடுத்தது டிராமா பாருங்க. ஜீனியஸ் ஆஃப் வால்மீகி. பக்தி இலக்கியத்தை டச் பண்ணி போறாங்க. வால்மீகி என்ன எழுதினவர்ப்பா ஞாபகப்படுத்திக்கிறது. இன்னொரு டிராமா பாருங்க, முக்தாதரா. தமிழ் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் ஃபால். இது வந்து ஏற்கனவே நம்ம பழைய சிலபஸ்ல வந்து பிரிஸ்கிரைப்டான ஒர்க். பழைய பிஜிடிஆர்பில இந்த டிராமா இருந்தது முக்தாதரா அப்படின்னா வாட்டர் ஃபால். ஒரு இந்த லிங்கா படம் பார்த்தோம். லிங்கா படத்தினுடைய கதை மாதிரி இருக்கும். சரிங்களா, முக்தாதராவை கல்விதான் லிங்கா எடுத்துக்கலாம். பாதி கதையை வந்து லிங்கா படத்துக்கு கூட மேட்ச் ஆகி போகும். ஒரு டேம் கட்டுவாங்க. லிங்கா படத்துல நல்லதுக்காக அந்த டேம் கட்டப்படும். இந்த முக்தாதரால டேம் வந்து கெட்டதுக்காக கட்டப்படும். ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு தண்ணி கொடுக்க கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த முக்தாதரா அப்படிங்கிற டேம் வந்து கெட்டப்படும். ஆற்ற வரையில கட்டி இருப்பாங்க. அதை வந்து அந்த ஒரு மண்ணுடைய பையன் தத்தெடுத்த அந்த பையன் வந்து மக்களுடைய நன்மைக்காக அந்த டேம் உடைச்சு அந்த டேம்லயே விழுந்து இறந்து போயிடுவாங்க தண்ணியில இருந்தது. இதுதான் அந்த டிராமா முக்தாதரா. தென் சாக்ரிஃபைஸ், த போஸ்ட் ஆஃபீஸ். இந்த கீதாஞ்சலி முக்தாதராக்கு அடுத்தது அதிகமா பிரிஸ்கிரைப்ட் ஆன ஒர்க் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒர்க். ஈவன் பார்த்துள்ள நீங்க பார்க்க முடியும் இந்த ஒர்க்கோட போஸ்ட் ஆஃபீஸ். அடுத்து பாருங்க ஒரு நாவல், த ஹோம் அண்ட் தி வேர்ல்ட். பக்கத்துல நம்ம கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் அவர் அந்த பெங்கால்ல எழுதப்பட்ட அந்த டைட்டில் காரே பேரே. தாட் ரிலிக்ஸ், sacrifice under that place, religion of man, religion of man, the book, the gardener. இதுல இந்த டிரான்ஸ்லேஷன் வச்சு வரும் பொழுது பாருங்க, கீதாஞ்சலிக்கு ஹிஸ் ஓன் டிரான்ஸ்லேஷன், த கார்டனர் அப்படிங்கிற ஒர்க்கும் அவருடைய ஓன் டிரான்ஸ்லேஷன்ல தான் வெளிவந்தது. ஆனா எல்லாமே அவருடைய ஓன் டிரான்ஸ்லேஷன் கேட்டா இல்லை. சரிங்களா, அப்ப நமக்கு இப்ப பிரிஸ்கிரைப்ட் ஆன ஒர்க்கு கீதாஞ்சலி அவருடைய ஓன் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறத புரிஞ்சு. சோ கீதாஞ்சலி முதல் கேள்வி இதுதான் கேட்பாங்க, கீதாஞ்சலியுடைய மொத்த போயம்ஸுடைய எண்ணிக்கை. ஏன்னா நம்ம ஒரு கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின் செட் பண்ணக்கூடிய உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த 103 போயம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு
இதுல 49வது போயம், 64வது போயத்துக்கு உள்ளாடி போய் அதுல இருக்கக்கூடிய ஒரு நியூ வேர்டை எடுத்து கொஸ்டினா வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுல சங்கடம், கொஸ்டின் செட் பண்ணக்கூடியது சங்கடம் வரும். ஏன் அப்படின்னா அவங்க தேடணும், ப்ரூஃப் கொடுக்கணும். அதாவது ஒரு கொஸ்டின் செட் பண்றாங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு அவங்க ஆன்சர் கீ கொடுத்து அதுக்கான பெஸ்ட் ப்ரூஃபையும் கொடுக்கணும். அதுதான் கொஸ்டின் செட்டிங்ல இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டி. சரிங்களா? அப்போ கீதாஞ்சலி அப்படிங்கிற ஒரு ஒர்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா 103 போயம், கிட்டத்தட்ட 50 பக்கங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒரு பக்கத்துல 2 போயம் வச்சுன்னா அங்க வந்து 10வது பக்கம் எல்லாம் போய் பாக்குறதுங்கிறது அபூர்வம் கொஸ்டின் செட்ல. அப்ப அவன் என்ன பண்ணுவான், வெரி ஃபர்ஸ்ட் பேஜஸ் துளாவறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா எதுக்குப்பா இந்த டெக்ஸ்டுக்குள்ள போய் கேட்டுக்கிட்டு, டெக்ஸ்டுக்குள்ள கேட்கறதுல சின்ன சின்ன போயம்ஸ் எடுத்துப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு ஓப்பனா அந்த கவிதையை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கும். ஃபேக்ட்ஸ்னா எத்தனை போயம், எந்த வருஷம் பப்ளிஷ் ஆச்சுது, எந்த வருஷம் நோபல் பிரைஸ் கிடைச்சது, இதுக்கு இன்ட்ரோடக்டரி மார்க் கொடுத்தது யாரு, இதை யாருக்கு டெடிகேட் பண்றாங்க, இப்படிங்கிற அந்த மேலாக இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ் இருக்கும். அந்த ஃபேக்ட்ஸ பிஜிடிஆர்பில அதிகமா தூக்கி வைப்பாங்க. ஸோ இந்த நம்ம கொடுக்கக்கூடிய பிஃபோர் என்டரிங் இன் டு த டெக்ஸ்ட் இந்த டேட்டாஸ் ரொம்ப முக்கியம். பாருங்க, கீதாஞ்சலி 103 கவிதைகளை உள்ளடக்கியது. இது கலெக்ஷன் ஆஃப் சாங்ஸ். ஞாபகம் வச்சுக்கணும், சாங்ஸ் ஆஃபரிங் யாருக்காக பண்றாரு, கடவுள். கடவுளை துதித்து பாடிய பக்தி பாடல்கள், பஜனை பாடல்கள் தான் இது அப்படின்னு வச்சுக்கணும். சரிங்களா? இதுக்காக அவருக்கு 1913 இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண இந்த வருஷனுக்காக அந்த சாங் ஆஃபரிங்ஸ்க்காக அவருக்கு வந்து நோபல் பிரைஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம், திரும்பி ஒரு வாட்டி கூட பார்த்தோம். அதன் வந்து யுனெஸ்கோ இந்த ஒர்க் கீதாஞ்சலிய கலெக்ஷன் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் ஒர்க்ஸ்க்கு கூட ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய தலை சிறந்த நூல்கள் எல்லாத்தையும் அவங்க பட்டியல் எடுத்துடுறாங்க. அந்த நூல்கள் இந்த கீதாஞ்சலி நூல். ஏன்னா நீங்க படிக்கும் போது அவ்வளவு ஒரு பிலாசபிக்கலா இருக்குது. இப்ப நம்ம இது வந்து கரண்டா ஒரு கிளாஸ் போடுறோம். இதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் போட்டப்போ இதனுடைய டீடைல்டு அந்த 103 போயத்துடைய டீடைல்டு சம்மரியை வந்து நம்ம வந்து கொடுக்க முடியுது. அப்ப அப்படி கொடுக்கும்போது என்ன ஆச்சுது அப்படின்னா ஒரு பயங்கரமான பிலாசபி உள்ள அடங்கி இருக்கு. நம்ம நிறைய பாடல்கள்ல கேட்கிறோம். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், இது எந்த மதத்துக்குரிய கவிதை கடவுளை நினைத்து பாடுறாரு அப்படின்னா, எந்த மதத்திற்காக கடவுளை நினைத்து பாடுறாருன்னா இந்த மதம் முதல்ல நம்ம சொல்ல முடியும். ஹிந்து மதத்தை நினைச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு லார்ட் சிவா, லார்ட் விஷ்ணு, யாராவது ஒரு ஆள் மனசுல நினைச்சிட்டு இல்ல லார்ட் முருகா நினைச்சிட்டு இந்த கோயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்படி இருக்கு. ஓ, இது ராமரை பற்றுறது, இது சிவனை பற்றுறது, இது விநாயகரை பற்றுறது, அவருடைய திருவடியில நான் வந்து சரணம் வச்சுட்டேன், விஷ்ணுவுடைய திருமாலுடைய திருவடியில. அதே டைம்ல நீங்க புத்தா, ஜீசஸ், அல்லாஹ் யாரு உங்களுடைய கடவுளாக எடுத்து வச்சுக்கிட்டாலும் எல்லாத்துக்கும் இது பொருள். அப்படிப்பட்ட ஒரு டைப்ல இது எழுதப்பட்டிருக்கு. அவ்வளவு ஒரு பிலாசபி. எப்போ ஒரு மனுஷன் வந்து ரொம்ப டஃப்பான டைம்ஸை ஃபீல் பண்றாங்கன்னா உடனடியா ஒரு குடும்பம் பீட்டு போறது போயிருக்கிறான். இறைவனையே சரி, உடனடியா ஒரு நேர்ச்சியை போடுவோம், வேளாங்கண்ணிக்கு வரேன், இல்ல திருச்செந்தூருக்கு வரேன், சபைகளுக்கு வரேன், நேர்ச்சியை போடு. கடவுளுக்கு மொத்தத்தை நம்ம பிஜிடிஆர் பாஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இப்படி கொடுத்துருவேன், இல்ல மொட்டை அடிப்பேன், இல்ல வேலை குத்துவேன் அப்படின்னு ஒரு நேர்ச்சியை கொடுத்துருவேன். இல்ல வேளாங்கண்ணியில புக்கு போட்டு அங்க இருந்து இங்க வரைக்கும் நடந்து வருவேன், இல்ல உங்களுக்கு மெழுகுவர்த்தி வாங்கி தருவேன், இல்ல அதை செய்வேன் உங்களுக்கு கடைசி நமக்கு வந்து நம்மளால ஒரு விஷயம் முடியலன்னு கடவுள். அப்படிப்பட்ட ஒரு தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு சாங் தான் இந்த கீதாஞ்சலி. சென்ட்ரல் தீம் என்ன அப்படின்னா, யூ சாங்ஸ் அப்படின்னா ஓல்டு யூசேஜ், யூ சாங், உனக்கான பாடல் பாடுறது. அதுதான் மோட்டோவும் கூட. சரிங்களா? அதாவது முக்கிய மனமுருகி நான் என்னையே உன்னாட்ட அர்ப்பணிச்சுட்டேன், உனக்காக பாடல் பாடுறேன். இதுதான் இந்த வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு இன்ட்ரோடக்டரி நோட் யார் கொடுத்திருக்காங்க, ஒரு அறிமுகம், இது எப்படிப்பட்டது, தாழ்ந்து எப்படிப்பட்டதா தெரியுமா அப்படின்னு அந்த இன்ட்ரோடக்டரி நோட்டை WB ஈட்ஸ் கொடுத்திருக்காரு. இங்கிலீஷ் வருஷன் ஆஃப் கீதாஞ்சலிக்கு WB ஈட்ஸ் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஒரு இன்ட்ரோடக்டரி நோட். இதுல ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும். கீதாஞ்சலி GITANJALI இது கீதாஞ்சலியுடைய ஸ்பெல்லிங். பட் நீங்க இன்ட்ரோடக்டரி நோட்ல இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்பெல்லிங் இருக்கு, GETANJALI கீதாஞ்சலி. எப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை, GIனாலும் GEனாலும்
உலகம் கிடையாது. பட் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஸ்பெல்லிங் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கலெக்ஷன், இந்த சாங் கலெக்ஷன் எப்படி கம்பைல் பண்ணப்படுது? எனக்கு இந்த ஃபேக்ட்ஸ் வந்து நிறைய இடத்துல இல்லை. அதனால இது நீங்க முக்கியமா நோட் பண்ணிக்கோங்க. ஒரிஜினலா இது வந்து 157 கவிதைகளை உள்ளடக்கியது. பெங்கால் மொழியில எழுதப்பட்டது 157 கவிதைகளை உள்ளடக்கியது. Many of these poems turned into songs of ரவீந்திர சங்கீத். ரவீந்திர சங்கீத் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஒரு போயமா இது மாற்றப்பட்டு விட்டது. இந்த கீதாஞ்சலி, கீதா அஞ்சலி அப்படின்னா பாட்டு, அஞ்சலினா பிரேயரு, அதுதான். அப்ப ரவீந்திரநாத்தினுடைய சங்கீதங்கள், அவருடைய பாடல்கள் அப்படிங்கிற பெயர்ல இது பின்னால மாற்றப்பட்டது. இது வங்க மொழியில எழுதப்பட்டது. 157 பாதி சாங்ஸ் அப்படி மாத்திட்டாங்க. பாதியை இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனுக்கு எடுத்துக்கிட்டாங்க. சரி, ஒரிஜினல் பெங்காலி கலெக்ஷன் எப்ப பப்ளிஷ் ஆகுது? 4/8/1910 அதுல பப்ளிஷ் ஆகுது. அடுத்து பாருங்க, டிரான்ஸ்லேட்டட் வெர்ஷன் கீதாஞ்சலி சாங் ஆஃபரிங்ஸ். இதுதான் அதனுடைய முழு பெயர், கீதாஞ்சலி சாங் ஆஃபரிங்ஸ். அதனுடைய மீனிங் தான் இது. ஓகே, 1912 நவம்பர்ல இது வெளியிடுது. யார் இதை பப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னா 2 வருஷம் கழிச்சு. ஓகே, இந்தியா சொசைட்டி ஆஃப் லண்டன், த இந்தியா சொசைட்டி ஆஃப் லண்டன் இந்த டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல இந்த 157 போயம் வங்கத்துல எழுதினார் இல்லைங்களா, இந்த 157ல பர்டிகுலர்லா குறைக்க எடுத்து ஒரு 53 போயம்ஸ், 53 poems from the original கீதாஞ்சலி, வங்க மொழியில் எழுதப்பட்ட கீதாஞ்சலியில 53, as well as 50 other poems. நமக்கு 103 வரணுமே, 53 தான் ஒரிஜினல் இருந்து எடுத்திருக்காரு. 50 போயம் அவருடைய மற்ற ஒர்க்ஸ் ஆன அச்சுலியாந்தா, கிதிமாலியா, நைவேதியா, கேயா இப்படின்னு அவருடைய ஒர்க்ஸ் வங்க மொழியில் எழுதப்பட்டு 8க்கும் மேற்பட்ட, மொத்தமே நமக்கு ஒரு 4 பேர் தான், அச்சுலியானந்தா, கிதிமாலியா, நைவேதியா, கேதே, இதெல்லாம் வங்க மொழி. சரிங்களா, வங்க மொழியில இருக்கக்கூடிய டேர்ம்ஸ். இதை மாதிரி 8 புத்தகங்கள்ல இருக்கக்கூடிய சாங்ஸ எடுத்து கலெக்ட் பண்ணி ஒரு 50 போயம். இப்ப இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய இடத்துல நானே பார்த்ததுல இது நியூ டு மீ. சரிங்களா, அப்ப 53 போயம்ஸ் ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல இருந்தும் 50 மத்த அவருடைய ஒர்க்ஸ்ல இருந்தும் ஒரு எடுத்து கம்பைல் பண்ணி எழுதியிருக்காரு. இதெல்லாம் அந்த ஸ்டோரியினுடைய சின்ன சின்ன பிக்சர்ஸ் எனக்கு கிடைச்சதை நான் கலெக்ட் பண்ணி அப்படி கொடுத்துருக்கேன். இது இந்த அச்சலியானந்தா, கிதிமாலியா, நைவேதியா, கேதியா, இதனுடைய தீம்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். எல்லாம் பாருங்க, செயின்ட், அது அகெயின் செயின்ட், நேச்சர், மூன், இப்படி இதெல்லாம் தான் அதனுடைய தீம்ஸா இருக்கும். ஸோ மொத்தத்துல இந்தியன் கல்ச்சரை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் இந்த கீதாஞ்சலியுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் நமக்கு இருக்கும். ஸோ அப்படியே வங்கத்துல இருந்ததை இங்கிலீஷ்ல மாத்திக்கல, அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, இதனுடைய பேஸ் என்ன? பேஸ் என்ன அப்படின்னா, இட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ப்ரோஸ் போயம்ஸ். ஃபர்ஸ்ட் திங் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு அடிப்படை, இது ஒரு கவிதை இல்லை, ஒரே நிலையில எழுதப்பட்ட கவிதைகள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா வங்க மொழியில எழுதப்பட்டது கவிதைகள், போயம்ஸ். ஆனா இங்கிலீஷ்ல எழுதுனது ப்ரோஸ் போயம்ஸ். இதுக்கு டாகூர் கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா, கவிதை அப்படிங்கிறது வேற்று மொழியில எழுதப்படும் போது எல்லாருக்கும் போய் சேரணும், எல்லாருக்கும் புரியணும். ஒரு ஹைஃபையா எழுதுனேன்னா அது கடவுளுக்கே புரியாது, அப்ப எப்படி சாதாரண மக்களுக்கு புரியும்? சோ கடவுளை நினைத்து ஒரு மனுஷன் துதிக்கணும்னா அவன் கடவுளுக்கு நெருக்கமான ஒரு முறையில துதிக்கணும், அவனுக்கு தெரிஞ்ச மொழியில தான் துதிக்கணும், வேற்று மொழியை பயன்படுத்தக்கூடாது. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா இந்த சான்ஸ்கிரிட், ஹிந்தி இதுக்கெல்லாம் இது பொருள். இந்த போயம்ஸ் பேஸ்ட் ஆன் medieval Indian lyrics of devotion with a common theme of love, அன்பு அப்புறம் பக்தி, இதுதான் இதனுடைய பேஸ். சரிங்களா, some poems also narrated a conflict between the desire for materialistic possessions and spiritual knowledge. இந்த மெட்டீரியலிஸ்டிக் வாழ்க்கை, இந்த நவீனமயமான வாழ்க்கை அல்லது பொய்யான வாழ்க்கை, அத நம்ம சில டைம்ல புடிச்சுக்கிட்டு ஆடுவோம். பணம், காரு, பந்தா, அப்ப அது முக்கியமா இல்ல ஆன்ம ரீதியான வாழ்வு, பக்தியோட இருக்கக்கூடிய வாழ்வு அது முக்கியமா அப்படிங்கிறத
ரொம்ப அதிகமா பேசக்கூடிய ஒரு ஒர்க் வந்து இந்த கீதாஞ்சலி. அதை பார்க்கறதுக்கு 103மே ஒரே மாதிரியான போயம்ஸா இருக்கும். சின்ன சின்ன டிஃபரன்ஸ் தான். இனிஷியலா சொல்லும் பொழுது நான் இந்த உங்களை அர்ப்பணிக்கிறேன். அப்புறம் இறப்பை பத்தி எல்லாம் பேசுவார். கடைசியில வந்து இறப்பை பத்தி பேசுவார். இறப்புன்னா ஒத்துக்கிறாங்களோ, சொல்லி விட்டது யாரு? நீ இல்ல, கடவுள்ல சொல்றாரு. சொல்லி விட்டது நீ, அப்ப நான் செத்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு பயங்கர பிலாசபி இருக்கும். கண்டிப்பா நம்ம டெக்ஸ்ட் படிக்கணும். அண்ட் அந்த டெக்ஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தது ஆல்ரெடி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கீதாஞ்சலி டெக்ஸ்ட். இட் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் கீதாஞ்சலி. அப்படியே இருக்கும். நீங்க இன்னைக்கு மாடர்ன் வெர்ஷன்ல போயம் ஹண்டர், போயம் அனாலிசிஸ் சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா லைன் ஒவ்வொரு லைனையும் நீட்டி நீட்டி கொடுத்துருப்பாங்க. ஒரிஜினல் வெர்ஷன். இது ஒரு பிக்சர். இது வந்து ஹேண்ட் மேட் பிக்சர் ஆஃப் ரவீந்திரநாத் தாகூர். இது யாரு வரைஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். அதுக்கான ஆன்சரும் இந்த டெக்ஸ்ட்லயே உங்களுக்கு அமையும். இது ஹேண்ட்மேட் பிக்சர் பை பர்சன். அந்த பர்சனுக்கு தான் ரவீந்திரநாத் தாகூர் வந்து இந்த போயத்தை வந்து டெடிகேட் பண்ணுவாங்க, கீதாஞ்சலி. ஸோ சம் சோர்சஸ்ல வந்து டபிள்யூபி ஈட்ஸ்க்கு டெடிகேட் பண்றாங்க அப்படின்னு இருக்கும். இட்ஸ் நாட் கரெக்ட் ஒன். சரிங்களா? பார்த்துருவோம். கீதாஞ்சலி by Rabindranath Tagore, a collection of close translation made by the author from the original Bengali. Okay. அதாவது க்ளோஸ் போயம் அப்படிங்கிறதுல நம்ம டிஸ்கஸ் பண்ணது இங்க கன்ஃபார்ம் பண்ணாது. சரிங்களா? வித் an introduction by W.B. Yeats. இது 1913ல லண்டன்ல பப்ளிஷ் ஆகக்கூடியது. லண்டன் பப்ளிஷரால பப்ளிஷ் பண்ணக்கூடியது. அன்னைக்கே மேக்மிலன் எழுதிட்டாங்க. Excuse me. Fine. So, Geetanjali, மேக்மிலன் பப்ளிகேஷன். ஸோ இது யாருக்கு டெடிகேட் பண்றாரு அப்படின்னா வில்லியம் ரோட்ஹென்ஸ்டைன். டு வில்லியம் ரோட்ஹென்சன். இவர் தான் வந்து அந்த பிக்சருடைய ஓனர். பெயிண்டர் மாதிரியான ஒரு ஆளு. இவர் தான் அந்த பிக்சரை பெயிண்ட் பண்ணியிருப்பாரு. இந்த ஹேண்ட்மேட் பிக்சர் ஆஃப் ரவீந்திரநாத் தாகூர். சரி, ஜஸ்ட் நம்ம வந்து அந்த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் W.B. Yeats அதை பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாவே எங்க போக போறோம் அப்படின்னா நம்ம வந்து சாங்ஸ் ஆஃப் தாகூருக்கு போறோம். இன்ட்ரோடக்ஷன் W.B. Yeats ஒரு few lines மட்டும் பார்த்து நம்ம டெக்ஸ்ட் குள்ள போவோம். A few days ago, I said to a distinguished Bengali doctor of medicine, I know no German, yet if a translation of a German poet had moved me, I would go to the British Museum and find books in English that would tell me something of his life and of the history of his thought. And though these prose translations from Rabindranath Tagore have stirred my blood as nothing has for years, I shall not know anything of his life and the movements of thoughts, and that have made them possible if some Indian traveler will not tell me. அதாவது நான் எங்கெல்லாமோ புக்ஸ் படிச்சிருக்கேன், எவ்வளவோ அறிஞர்களை பத்தி நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன், லைப்ரரி போயிருக்கிறேன். ஆனா இப்படிப்பட்ட ஒரு ஆளை நான் பார்த்தது. ஆனா அதை பத்திர பெரிய விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அவருடைய ப்ரோஸ் போயம் நான் படிச்ச அப்புறம் அவருடைய ஒரு பெரிய ஃபேன் ஆயிட்டேன். யாரு? ரவீந்திரநாத் தாகூருடைய ப்ரோஸ் போயம்னா அதிகம் பட் கீதாஞ்சலி தான். சரிங்களா? அந்த சில வார்த்தைகள் ரொம்ப முக்கியமா இருக்கு பாருங்க. அன்னைக்கு காலத்துல an Englishman living in London in the reign of Richard II had been shown translations from Petrarch or from Dante. இப்படிப்பட்ட பெரிய பெரிய ஜாம்பவான்கள்ட்ட இருந்தெல்லாம் டிரான்ஸ்லேஷன் நம்ம பார்த்துருக்கோம். அது பெருசா தெரியும். ஆனா இந்தியாவில இந்த நாட்கள்ல பாருங்க, we have other points but none that are equal. அவருக்கு ஈக்குவலா யாரும் இல்லை. இது யாரு? He is ரவீந்திரநாத் தாகூர். அவருக்கு ஈக்குவலா யூரோப்லயே போயிட்டு இல்லை அப்படின்னு புகழ்ந்து தள்ளிக்கிட்டே இருக்கிறார். அவர் வந்து பெங்காலி பேசக்கூடிய எல்லா இடங்கள்லயும்
ரவீந்திரநாத் தாகூர் தெரியும். இப்படின்னு ஒரு 3 பார்ட் ஆஃப் இன்ட்ரோடக்ஷனே ஒரு 3 பார்ட்டுக்கு வச்சிருக்கிறாரு WBEs. கீழே வந்து அவருடைய பேரு இருக்கும். அப்படி கம்பேரிசனுக்கு எல்லாம் நிறைய அவருடைய பிரதர் இவங்க எல்லாம் கம்பேரிசனுக்கு யூஸ் பண்ணிப்பாரு. ஜஸ்ட் உங்க கையில டெக்ஸ்ட் இருக்கிறதுனால இஃப் யூ ஹேவ் எனஃப் டைம் போயம் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் தயவு செய்து படிங்க. 3 பார்ட் இருக்குது. இதே ஒரு கேள்வியா இருக்கலாம், எத்தனை பார்ட்ல அந்த இன்ட்ரோடக்ஷன் இருந்தது? நம்ம ஒரிஜினல் டெக்ஸ்ட் தான் யூஸ் பண்றோம். ஸோ தேர் ஆர் 3 பார்ட்ஸ். முடிஞ்சு அந்த அந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டினுடைய இறுதியில அவருடைய பேரை போட்டு முடிச்சுட்டாங்க. எப்ப முடிச்சிருக்காரு இன்ட்ரோடக்ஷன்? செப்டம்பர் 1912 இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டை வந்து WBEs கொடுத்திருக்காரு. சரி, இந்த போயம் இப்படிதான் ஆரம்பிக்குது. ஸோ பிஃபோர் என்டரிங் இன்டு தி டெக்ஸ்ட் நான் ஒரு விஷயம் கரெக்டா சொல்லிடுறேன். இந்த டெக்ஸ்டுவல் அனாலிசிஸ்ல நமக்கு இந்த 103 போயத்தையும் நம்ம வந்து லைன் பை லைன் பாக்குறது அப்படிங்கிறது லிட்டில் சேலஞ்சிங். ஓகே, ஐ கிவ் டு எப்படி இந்த போயத்தை நம்ம ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிற விஷயங்களை நான் ஒரு 4-5 பேராகிராஃப் ஸ்டான்சஸ் மூலமா உங்களுக்கு சொல்லித்தரேன். எவ்வளவு போக முடியுமோ டைம் பீயிங்க்கு நம்ம முடிப்போம். மீதி உள்ள விஷயங்களை லைன் பை லைன் நீங்க படிச்சுக்கணும், சரிங்களா? ஏன்னா ஈஸி ஃபார்மேட். ஒரு நாள் போதும் கீதாஞ்சலியை நீங்க முடித்துக் கொள்ளுங்க. ஒரு 8 மணி நேரம் வேணும். கீதாஞ்சலி முடிக்கிறதுக்கு 8 மணி நேரம் நமக்கு வேணும். தட் மீன்ஸ் 8 கிளாஸ் நம்ம கன்வெர்ட் பண்ணி போட முடியாது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். வேற பாடமே நமக்கு நிறைய. அதனால என்ன பண்றோம்னா, எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத சில ஸ்டான்சர்ஸ் மூலமா நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். பாருங்க. தோ தட் மீன்ஸ் இதெல்லாம் ஓல்ட் யூசேஜ். யூ ஹேஸ் மேட் மீ என்லெஸ். இப்ப யூ அப்படின்னாலே கடவுள் தாங்க. ஆஃபரிங்ஸ் தானே, ப்ரேயர் தானே நடக்குது. யூ ஹேஸ் மேட் மீ, யூ ஹேஸ்னு ஒரு யூசேஜே கிடையாது சார் அப்படின்னா நீங்க கிராமர் எல்லாம் இதுல பாத்துக்க முடியாது. 1930s எழுதின போயம்ஸ் இல்லைங்களா? 1910 எழுதின போயம். அதுவும் டிரான்ஸ்லேஷன் பெங்கால்ல இருந்து. சில கிராமர் எல்லாம் ரொம்ப பக்காவா கொடுத்திருப்பாரு. சில ஓல்டு யூசேஜ் புரியாம இருக்கும், சரிங்களா? யூ ஹேவ் மேட் மீ என்லெஸ் சச் இஸ் யுவர் பிளஷர். நீ வந்து என்னை உருவாக்கி இருக்க, இன்னும் வாழ வச்சுட்டே இருக்கிற. This fine vessel you emptiest again and again and fillest it ever with fresh life. ஒரு லைஃப் முடியும் பொழுது அப்படியே திரும்ப எனக்கு இன்னொரு வாழ்க்கையை நீ கொடுக்குற. அது அந்த 7 ஜென்மங்களை குறிப்பிடுறதா இருக்கலாம், இல்ல ஒரு கஷ்டத்தை தந்து அதுல இருந்து என்ன விடுவிச்சு இன்னொரு லைஃப் கொடுக்கறதா இருக்கலாம். ஸோ இன்டர்பிரட் நீங்க எப்படி வேணா இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல என்ன மீனிங் அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க, சரிங்களா? இந்த லைன் எழுத எடுக்கப்பட்டது இல்ல, இதுக்கு என்ன, இந்த டேர்முக்கு என்ன மீனிங் அப்படின்னு தான் கேட்பாங்க. சோ கடவுள் திரும்ப திரும்ப நமக்கு வாழ்க்கையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். திஸ் லிட்டில் ஃப்ளூட் ஆஃப் அ ரீட், அதாவது தன்னைத்தான் குறிப்பிடுறாரு. இந்த இசைக்கருவி, இந்த ஃப்ளூட் ஆன் யூ ஹேவ் கேரிட் ஓவர் ஹில்ஸ் அண்ட் டேல்ஸ் அண்ட் ஹேஸ் பிரெத் தட் த்ரூ இட் மெலோடியஸ் எட்டர்னலி நியூ. அது சாவு இல்லாம அது வந்து அப்படியே ஒரு இந்த இசைக்கருவியே என்னை மீட்டி மீட்டி அங்க கொண்டு போன இங்க கொண்டு போன மலைக்கு மேல கீழே கல்வியில ஆகாயத்துல எல்லா இடத்துலையும் பயணிக்க வைத்து இந்த கருவியை நீ இன்னும் மீட்டுக்கொண்டே இருக்கிறார். நமக்கு வாழ்க்கை இருக்குது, வாழ்க்கையை வந்து நமக்கு கொடுக்கறது கடவுள் தான். At the immortal touch of your hands, my little heart loses its limits in joy and gives birth to a eternal ineffable. Okay. So திரும்ப உன்னுடைய அன்பு கரங்கள் என்னை பார்த்து எடுத்துக்கொண்டாய். அதுலயே என்னுடைய மனசை நான் வந்து பறி கொடுத்துட்டேன். இன்னும் என்னுடைய புகழினுடைய உச்சிக்கு என்னை கொண்டு போறதுக்கான முயற்சி நீ பண்ணிக்கிட்டே இருக்கிற. எனக்கு அந்த புகழ் இதெல்லாமே நீ தான் கொடுத்துட்டு இருக்க. யுவர் இன்ஃபைனைட் கிஃப்ட்ஸ் கம் டு மீ only on these very small hands of mine. Ages pause and still you poorest and still there is room to fill. இன்னும் ஏகப்பட்டது எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நான் இன்னைக்கெல்லாம் என்ன கைமாறு செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. சாதாரணமான ஒரு பிரேயர் தான். கடவுளே நீ எனக்கு எல்லாம் கொடுத்துருக்கு. அதனால நம்ம எப்பவுமே கடவுள்கிட்ட தொழும் பொழுது அழுதுகிட்டே இருக்கு. எனக்கு அதை தரல, இது தரல, எனக்கு அந்த கடன் இருக்கு, அவன் வந்து 10,000 ரூபாய்க்கு சாரி கொடுக்குறான், எனக்கு 5,000 தான் இருக்குது, அவன் வந்து பெரிய பைக்ல போறான், எனக்கு சின்ன பைக் தான் இருக்குது அப்படின்னு நம்ம அழுதுகிட்டே தான் இருக்கும். நமக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்காரு, ஓரளவுக்கு சாப்பிடறதுக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு. PGTRPல மட்டும் என்ன பாஸ் பண்ண வைக்கல, நான் கூட பேசவே மாட்டேன் அப்படின்னு சாபம் போடக்கூடியவதான் இருக்கான். ஆனா இவர் அப்படியே அழகா தொடங்குறாரு. நீ எனக்கு எல்லாம் கொடுத்துருக்க,
ஒரு எட்டாளர் அப்படியே போயிட்டு இருக்கக்கூடிய அளவு கொடுக்குற, என்னை வந்து ஒரு இசைக்கருவியா நீ மீட்டிட்டு இருக்கிற அப்படின்னு அழகா சொல்லி கொடுக்குறாரு. அது ஒரு பாட்டாவது. ரெண்டாவது, when you command us me to sing, it seems that my heart would break with pride. நீ என்ன வந்து பாட செய்கிறார். இப்ப பாட்டு பாடுறது அப்படின்னா நம்ம பாட்டு பாடுறது இல்லை, வாழ்க்கையை வாழ செய்கிறது. I took you face and the tears come to my eyes. நீ சொன்னதும், நீ உன்னுடைய குரல் கேட்டதும், இந்த நீ கொடுக்கக்கூடிய கட்டளையை ஏற்றதுமே எனக்கு நல்ல கண்ணீர் வரும். கண்ணீர்கள் வந்து அன்பினுடைய அந்த பிரதிபலிப்பு. All that is harsh and discontent in my life melts into one sweet harmony, and my adoration spreads wings like a glad bird on its flight across the sea. எனக்கு எப்படி என்னுடைய என்னுடைய லைஃப்ல நான் போறது எப்படி ஃபீல் ஆகுது, அப்படியே ஒரு பறவை என்னுடைய ஒரு கடல்ல பறந்து போற மாதிரி நான் சிறகுகளை விரித்து என்னுடைய பெர்மிஷனோட பறக்க ஆரம்பிக்கிறேன். ஐ நோ யூ டேக் அ ப்ளஷர் இன் மை ஸ்விமிங். நான் அந்த பாட்டு பாடுறது, நான் வாழ்றதுல உங்களுக்கு பயங்கர சந்தோஷம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். I know that only as a singer I come before your presence. நான் ஒரு சின்ன ஒரு பாடகனாக, உன்னை பிளேஸ் பண்ணக்கூடிய, உன்னை துதிக்கக்கூடியவனாக நான் உன்னுடைய முன்னாடி வந்து தோன்றுறேன். I touched by the edge of the far spreading wing of my song to feet, which I could never aspire to reach. நான் அடையவே முடியாத ஒரு இடம் தான் வந்து உன்னுடைய பாதம், உன்னுடைய திருவடி. அதுல என்னுடைய சாங் மூலமா நான் அடைகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இதை வந்து நீங்க எப்படி வேணா இன்டைரக்டா போட்டுக்காங்க. நம்ம சாங் மூலமா அடைகிறோம்னா, பாட்டு பாடணும்னா கடவுளோட உங்களுக்கு நல்லது செய்வாரா? இல்ல. நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நல்லபடியா இருக்கணும். இப்ப நிறைய ரிலீஜியன்ஸ் போட்டக்கூடியது அன்பே சிவம், அந்த அன்பு செலுத்துறது, சர்வீஸ் இஸ் காட், இந்த மாதிரி விஷயங்கள் மூலமா இறைவனுடைய திருவடியை அடையலாம். With the joy of singing, I forgot myself and call you friend who are my Lord. நீ என்னுடைய கடவுள், நீ என்னுடைய லார்ட். ஆனா நான் உன்னை என்னென்ன கூப்பிடுவேன்? நண்பா, சகோ அப்படின்னு நான் உங்களை கூப்பிடுவேன். சரிங்களா? நான் என்ன பண்றேன்? திளைத்திருக்கிறேன். ஜாய் ஆஃப் சிங்கிங், அந்த அந்த கவிதை போடுறது, இல்ல வந்து பாட்டு பாடுறது, வாழ்க்கையை வாழ்றதுல நான் வந்து சந்தோஷத்துல திளைச்சிருக்கேன்றா. நான் என்னையே மறந்து உன்னை என்ன பண்ணிட்டேன், நீ என்னுடைய லார்ட் இல்லையா, என்னுடைய கடவுள். நான் வந்து நண்பா அப்படின்னு கூப்பிட்டுறேன். ஓ மை ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாதிரி நான் உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சேன். நம்ம நிறைய படங்கள் பார்த்திருப்போம். ஆத்தா நீ மட்டும் சொல்லடி மாரியம்மா, எங்கேயாவது கடவுளை நம்ம அடி வாடி போடின்னு கூடுவோமா? வாடாரு கருப்பசாமி, அவரு இவரு அப்படின்னு யாரை கூடுவோம்? நம்ம உறவுகளை தான். அப்போ அந்த கடவுளையும் நம்மளுடைய ஒரு உறவாக நினைத்து நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கோம். நான் மறந்துட்டேன். நீ கொடுத்த எனக்குடைய அந்த ஆசீர்வாதங்களால நான் வந்து என்னையே மறந்து நான் பாடிக்கிட்டு இருக்கேன். சோ மூணாவது பாடல், ஐ நோ நவ் ஹவ் யூ சிங்கஸ்ட் மை மாஸ்டர். இப்ப முதல்ல லார்டுன்னாரு, இப்ப மாஸ்டர்ன்றார். மாஸ்டர்னா எஜமான் மாதிரி. I never listen in silent arrangement. The light of your music illumines. Illuminatiன்னு ஒரு பாடம் ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்குல்ல, illumines the world. உன்னுடைய அந்த ஒளி, அந்த தெய்வீக ஒளி, அந்த இசை உலகத்தையே வெளிச்சத்துக்கு உணர்ச்சி வச்சிருக்கு. The life breath of your music runs from sky to sky. ஒரு பிரபஞ்சத்துல இருந்து இன்னொரு பிரபஞ்சத்தை நோக்கி அதை பயணிச்சுட்டு இருக்குது அந்த காற்று, அந்த மூச்சு அப்படிங்கிறது. நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அங்க ஏதோ மேலத்துல இப்போ மழை, ஹெவியான ரெயின், ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ பழைய ஒரு நம்பிக்கை உண்டு. அங்க வந்து கல்யாணம், வானத்துல கல்யாணம் நடந்ததுன்னா, ஏதோ இறைவனுக்குள்ள கல்யாணம் நடந்தாச்சுன்னா இங்க மழை பொழியும், அவங்க சந்தோஷம் பட்டாச்சுன்னா இங்க மழை பொழியும் அப்படின்வாங்க. சில குரங்கு கல்யாணம் நடந்தா மழை பெய்யும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். ஸோ எரியும் ஒவ்வொரு பிரபஞ்சங்களையும் அடக்கக்கூடியவர் கடவுள் தானே. The holy stream of your music breaks through all stony obstacles and rushes on. என்னென்ன பாதிப்புகள், இடர்பாடுகள் வருதோ அது எல்லாத்தையும் உன்னுடைய அந்த புனிதமான அந்த ஸ்ட்ரீம், அந்த ஓடி நீரோடையானது, அந்த இசையோடையானது உடச்சு தள்ளி எல்லா அப்டக்கிள்ஸையும் தோறி தூக்கி போடுது. My heart longs to join in your song but vainly struggles for voice. என்னுடைய இதயம் உன்னுடைய பாட்டுக்காக ஏங்குது. உன்னுடைய பாடல் அப்படின்னா இங்க பாட்டு இல்லை, அவருடைய அருளுக்காக ஏங்குது. உன்னுடைய ஒரு சத்தம் கேட்காதா, உன்னுடைய ஒரு அருள் கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருக்கேன். I would speak, நான் பேசுறேன், but speech breaks into song
அண்ட் ஐ crowd out muffled. ஆனா எனக்கு இப்ப பேச்சும் வரல, பாட்டும் பாட வரல, நான் ஏதோ சத்தம் போட்டு அழுதுகிட்டு இருக்கேன். இறைவனுடைய பக்தி நெருங்கிச்சுன்னா நமக்கு வந்து எந்த பேச்சும் இருக்காது இல்லைங்களா? Oh, you have made my heart captive in the endless measures of your music, my master. என்னுடைய எஜமானே, நீ உன்னுடைய இசையால் என்னை கட்டி கொண்டு. ம்? நம்ம திருவிளையாடல் படம் எல்லாம் பார்த்தாச்சுன்னா இசைதான் கடவுள் கூட வந்து பயங்கரமான இசையும் தமிழும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி இருக்கும். சிவாஜி கணக்கன் வந்து வேஷம் எல்லாம் போட்டு வருவார் இல்லைங்களா? நான் அசைந்தால் அசையும் அகிலம் இல்லாமல். அது மாதிரிதான் இங்க நான் வந்து அப்படி இருக்கிறேன். நீ வந்து என்னை ஆட்டி படைச்சிட்டு இருக்க. நான்காவது லைஃப் ஆஃப் மை லைஃப் பாருங்க, லைஃப் ஆஃப் மை லைஃப் கடவுள் தான் சொல்றாங்க. லைஃப் ஆஃப் மை லைஃப் என்னுடைய வாழ்க்கையின் வாழ்க்கையை ஐ ஷால் எவர் ட்ரை டு கீப் மை பாடி ஷுர். ஏன் நான் என்னுடைய உடலை எப்பவும் சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னு விரும்புறேன். நோயிங் தட் யுவர் லிவிங் தை லிவிங் டச்சஸ் அப்பான் மை லிவ்ஸ். நீ என்ன வாழ்ந்துட்டு இருக்க, நீ என்கிட்ட வாழ்றனால நான் என்னுடைய உடலை தூய்மையா வைக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன் இல்லைங்களா? நம்ம வந்து மக்கள் வந்து சபரிமலைக்கு மாலை எல்லாம் போட்டாங்கன்னா எவ்வளவு தூய்மையா இருப்பாங்க. ஏன் அந்த மாலை தொங்கும், $1000 வந்து தொங்கிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த என்ன சொல்லுவாங்க, இப்போ ஈஸ்டருக்கு முன்னாடி லெந்தன் டேஸ், லெந்தன் டேஸ் சொல்லுவாங்க. இல்ல வந்து அது என்ன, நோன்பு காலம். நோன்பு காலத்துல எவ்வளவு சுத்தமா இருக்கும். ஏன் கடவுள் நம்ம கூட வேலை போறாரு, இந்த பிரசன்ஸ்க்காக நம்ம வந்து தூய்மையா வச்சுக்கிறோம். அதே மாதிரி டாக்டர் என்ன பண்றாரு, நீ எனக்குள்ளதான் வாழ்றேன்னு தெரியுது, அதனால நான் என்னுடைய உடலை ரொம்ப தூய்மையாக வச்சுக்கிறேன். நாட் ஓன்லி பாடி and to actually never try to keep all untruths out from my thoughts. உண்மையற்ற விஷயங்களை நான் எப்பவுமே என்கிட்ட இருந்து விலக்கி வைக்கிறேன். ஏன் நீ என் கூட இருக்கிற. கடவுள் கிட்ட இருக்கும்போது நம்ம ஏதாவது கோயிலுக்குள்ள போறோம், செருப்பு போட்டு போக முடியுமா? இல்ல. கோயிலுக்குள்ள போறோம், மீன் சாப்பிட்டுட்டு கறி எல்லாம் சாப்பிட்டு போவோமா? இல்ல. இப்போ கோயிலுக்குள்ள போறதுக்கு எவ்வளவு பக்தியா போறோமோ, அந்த கருவறை எவ்வளவு சுத்தமா வச்சுக்கிறாங்களோ, அதே மாதிரி நம்ம மனசுல வந்து இறைவன் குடிக்கொண்டிருக்கிறாரு. அப்ப நம்ம மனசை எப்படி வச்சுக்கணும்? அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைச்சோம்னா அந்த மனசு ரொம்ப அடுக்கா கருப்பா இருக்கும். இல்ல இப்ப பாருங்க, ஒரு ஒரு ப்ரிப்பரேஷன் தான் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ப்ரிப்பரேஷன் தான். ஆனா ஒருத்தருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிருக்க மாட்டோம். சில இதுல சுயநலம் இருக்க வேண்டியதுதான். ஆனா அப்ளிகேஷன் எடுத்து டேட் ஓப்பன் ஆனது அதை இருக்க மாட்டோம். நம்ம எவ்வளவு ஒரு பொறாமவாதியா இருக்கும். அப்படின்னு இருந்தா இறைவன் இறங்கி ஓடிடுவார். அதுக்கப்புறம் பால் ஊத்துனா என்ன, அப்புறம் வந்து நீங்க வந்து காணிக்கை கொடுத்தாங்க, கசல் பாக் கொடுத்தாங்க, எதுக்கும் யூஸ் கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த அன்ட்ரூத்ஸ முடிஞ்ச வரைக்கும் நீங்க கடவுளை உள்ள கொண்டு வரீங்க அப்படின்னா அந்த பொய்யை நம்ம வளைக்க வச்சுக்கணும். Knowing that your art, the art, the truth which has kindled the light of reason in my mind. அந்த உண்மைதான் என்னுடைய ஒளியை பிரகாசிக்க வைக்கும். I shall ever try to drive all evils away from my heart and keep my love in flavor, knowing that you have thy your seat in the inmost shrine of my heart. ஏன்னா உன்னுடைய இருப்பிடம் ஒரு சீட் கொடுத்துருக்க எங்க தெரியுமா? என்னுடைய மனதினுடைய உள் பக்கத்துல. அங்க ஒரு பூவெல்லாம் போட்டு இன் மை லவ் இன் ஃபிளவர். ஓகே, கீப் மை லவ் இன் ஃபிளவர். அதுதான் நீதான், உண்மையிலதான் என்னுடைய அன்பு முழுக்க முழுக்க இருக்குது. அதனால நீ இருக்கக்கூடிய என்னுடைய உள்ளத்தை நான் ரொம்ப தூய்மையா வைக்கணும்னு ஆசைப்படுறேன். And it shall be my endeavor to reveal you in my actions. ஓகே, எப்படி நான் உன்னை பிரதிபலிக்க முடியும் இந்த உலகத்துக்கு? என்னுடைய செயலில் மூலமா. Knowing it, your power gives me strength to act. நான் படிக்கிறேன், எனக்கு இந்த ஸ்ட்ரென்த்தை கொடுத்தது யாரு? கடவுள். கடவுள் என்னோட இருக்கிறாரு, நான் சொல்லிக் கொடுக்குறேன் இல்லைங்களா? இந்த கோயில் படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். நீங்க தீஸ்டா ஏதிஸ்டா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே ஏதோதிக்கு வச்சுட்டு நம்ம என்ன சொல்லுவாங்க, நிறைய பேர் பெரிய படிச்சவங்க சொல்லக்கூடிய விஷயம். I believe in God. Okay, I have a belief. Belief இருக்கு எனக்கு. I believe God, but I don't believe religion அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கடவுளை நம்புறேன். ஏதோ ஒரு என்னுடைய திங்கிங்கும் அப்படிதான். உண்மையிலே கடவுள் அப்படிங்கிற ஒரு ஆள் இருக்கிறாரு. அதை நீங்க வந்து ஒரு ஆள் வந்து ஜீசஸ் அப்படிங்கிற வடிவத்திலையும், ஒரு ஆள் வந்து லார்ட் முருகா அப்படிங்கிற வடிவத்திலையும், ஒருத்தர் வந்து அல்லா அப்படிங்கிற வடிவத்திலையும், புத்தர் அப்படிங்கிற வடிவத்திலையும் நம்ம வந்து தொழுதுட்டு இருக்கோம். அப்ப அது அப்படியே இருக்கட்டும். ஆனா நம்ம வந்து அது ஒரு சுப்பீரியர் பவரா தான் நினைச்சுக்கணும். சோ அந்த ரிலிஜியன் கன்ஸ்ட்ரக்ஷனை கூட அதை கொண்டு வரக்கூடாது. அது ஒரு ஹிந்துயிசம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளேயோ, கிறிஸ்டியானிட்டிலையோ, புத்திசத்திலையோ எந்த கடவுளுமே, நம்ம இப்ப குறிப்பிட்ட எந்த கடவுளுமே இன்னொரு கடவுளை கும்பிடாதேனோ, இல்ல வந்து இன்னொரு மதத்தை சேர்ந்தவங்க இன்னொரு சமயத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களை குடும்பப்படுத்தணும், இல்ல அவங்கள மாத்தி கொண்டு வாங்க அப்படின்னும் உண்மையான கடவுள் அதை சொல்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. மீதி எல்லாரும் மனுஷன்
கிரியேட் பண்ணிக்கிட்டது. மனுஷன் தன்னுடைய தேவைகளுக்காக அவன் கிரியேட் பண்ணதான் மீதி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே. சோ நீ எனக்கு சக்தி தந்திருக்க, அந்த சக்தியின் முடிவாக நான் வந்து எல்லா காரியங்களையும் முடிச்சுட்டு இருக்கேன். ஒரு வேலை செய்யறதா இருக்கட்டும், எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறதா இருக்கட்டும், எக்ஸாம்ல பாஸ் ஆகுறதா இருக்கட்டும், எல்லாமே கடவுளுடைய கிருபைதான். ஐ வாஸ் ஃபார் அ மூமெண்ட் இன்டெலிஜென்ஸ் டு சிட் பை த நான் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன் ஒரு பக்கத்துல உட்காந்து. The work that I have in hand, I will finish afterwards. மீதி எல்லா வேலையும் அப்பதான். எனக்கு ஒரு ஆசை நம்ம பக்கத்துல கொஞ்ச நேரம் இருக்கும். சரிங்களா? ஸோ ஐ யூஸ் டு விசிட் அந்த இது போறோம். ஒரு கோயில் போறோம் அப்படின்னா ஒரு நிம்மதியோட போயிட்டு நிம்மதியோட வர. நாம என்ன பண்ணுவோம்னா ஹரிபரியா இருக்கிறதுலே பெரிய கோயில் பார்த்து போவோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நானும் அந்த தப்புகள் நிறைய பண்ணுவேன். சபரிமலைக்கு போவோம். சபரிமலைக்கெல்லாம் போகும்போது 12 hours கியூ டு தர்ஷன். தரிசனத்திற்கு 12 மணி நேரம் கியூ. உண்மையிலே கடவுளை நம்ம துதிச்சு போவோம், திட்டி திட்டி போவோம் அப்படின்னு எனக்குள்ள கேள்விகள் எழுறது உண்டு. கண்டிப்பா திட்டி திட்டி தான் போவோம். ஐ டேக் நியர்லி 19 இயர்ஸ் நான் போயிட்டு வந்துட்டேன். லாஸ்ட் ஒரு 7 இயர்ஸ் நான் திட்டி திட்டி தான் போயிட்டு வரேன். நமக்கே ஒரு கேள்வி வருது, வா நான் உன்னை பார்க்க மாட்டோம், திட்டி திட்டி தான் வர வேண்டியது இருக்குது. அப்ப அதுல பக்தி எங்க போச்சுது? 12 hours நிக்கக்கூடியவங்க பக்தியோட நிக்கிறான்னு கேட்டா ஒருத்தனும் இல்ல. என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன பிள்ளையில இருந்து வயதானவங்க வரைக்கும் அவங்க வந்து சுகர் பேஷண்ட் எல்லாருமே வித்தவுட் டேக்கிங் a cup of water, வித்தவுட் கோ ஃபார் ரெஸ்ட் ரூம், அவங்க வந்து அந்த கியூரே இருந்தாங்க. அது வெளியே போக முடியாது. ரொம்ப மயங்கி ஏதாவது விழுந்தா மட்டும்தான் ஸ்ட்ரக்சருக்கான வாய்ப்பு, அதுவும் ரொம்ப லேட்டா தான் கிடைக்கும். சோ இப்படி உள்ள இதுல பக்தி நமக்கு மறைஞ்சு போயிருது. அதே மாதிரி இப்ப திருச்செந்தூர் விசிட் பண்றது அப்படிதான். திருச்செந்தூர்ல டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி மாத்தி விட்டாங்க. அங்க ஒரு பெரிய ஒரு இது பௌர்ணமிக்கு போனா அங்க வந்து பயங்கர சக்தி கிடைக்கும் அப்படின்னு ஒரு பெரிய கட்டதையெல்லாம் கிரியேட் பண்ணிவிட்டு அங்கேயும் விசிட் பண்ண முடியாம விட்டாங்க. இப்போ நம்ம ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய சின்ன கோயில் போனோம்னா அந்த கோயிலுக்கு ஏற்பாடே இருக்காது. ஏற்பாடுல கூட்டம் இல்ல. சாதாரண நாட்கள்ல போய் உட்கார்ந்தோம் அப்படின்னா அவ்வளவு ஒரு பீஸ்ஃபுல்லான இது. சம்டைம்ஸ் சர்ச்சஸ்க்கு நம்ம போவோம். சர்ச்சஸ்க்கு இந்த சண்டே போனீங்கன்னா அறிபடியா இருக்கும், ஒரே அம்பளி தும்பளியா இருக்கும். நிறைய பேர் பிரேயர்ஸ்க்கு ஒரு ஆட் டேல போவாங்க. ஆட்களே இருக்காது. அந்த நாட்கள்ல போய் அப்படியே அந்த பெஞ்சில் உட்கார்ந்து அப்படியே நீங்க வந்து அப்படியே பழைய விஷயங்கள் எல்லாம் நினைச்சு பார்த்து கடவுள்கிட்ட உங்களுக்கு தேவையானதை மனமுருகி நம்ம வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பா நமக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். So whenever you feel depressed, visit a temple or a church. அங்க போங்க, போய் ஆட்கள் இல்லாம இருக்கும். அந்த தனிமையான இதுல ஆண்டவர்கிட்ட மனமுருகி வேண்டும் போது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் இருக்கும் பாருங்க. சரியா? ஆஃப்டர்வர்ட்ஸ் கீதாஞ்சலி முடிஞ்ச அப்புறம் இப்படி நிறைய பிலாசபி நீங்க பேச வேண்டியது இருக்கும். அது பார்ப்போம். மீதி ஒர்க்கெல்லாம் நான் அப்புறம் பாத்துக்கிறேன். Out from the sight of your face, my heart knows no rest nor respite, and my work becomes an endless toil in a shoreless sea of toil. Today the summer has come at my window with its chimes and murmurs. அதாவது முதல்ல நீதான், மீதி எல்லாம் ரெண்டாவது. அது ஆட்டோமேட்டிக்கா நடக்க போகுது. நீ பாக்குறது இருந்தா மீதி எல்லாம் நடக்காமையா இருக்கும். இது நம்ம வந்து எக்ஸாம் ஸ்கூல் எக்ஸாம்ஸ்ல எல்லாம் நம்ம பண்றது உண்டு. என்ன பண்ணுவோம் அப்படின்னா கோயில் 10 கோயிலுக்கு விசிட் பண்ணிட்டு போவோம், ஒரு கொஸ்டினை பிடிக்காம போயிடும். அது மாதிரி பக்தி வேணும்னா கடவுளுமே ஹெல்ப் பண்ணணும்னா நீ கொஞ்சம் படிச்சிருக்கணும் இல்லையா? அதுதான் உண்மை. அப்ப இன்னைக்கு வந்து சம்மர் பிறந்தாச்சு. இந்த டைம்ல விண்டோ பக்கம் அந்த சொல்லுவாங்கல்ல, வாடை காற்று வாசல் பக்கம் வீசும் அப்படின்னு, அந்த மாதிரி இந்த வீசிக்கிட்டு இருக்கு. நல்லா நடக்க போகுது என் வாழ்க்கையில. ஓகே. அண்ட் these are climbing their ministry at the court of the flowering grove. அப்படியே அந்த ஈக்கள் தேனீக்கள் எல்லாம் அப்படியே பறந்துட்டு இருக்கு. Now it's time to sit quiet face to face with you. உன்னை முகத்தோட முகம் வச்சு நான் பார்க்கணும். உன்னுடைய முகம் அந்த புன்சிரிப்பை நான் பார்க்கணும். And to sing dedication of my life in the silent and overflowing lesson. அமைதியான ஓய்வெடுக்கக்கூடிய இதுல உன்னை துதித்து நான் பாடல் போனேன். கூட உன்னை பார்க்கணும். மற்ற டைம்ல நீங்க பார்க்க முடியாது சாமி. ஒரு நல்ல நாள்கள்ல கோயில் விசிட் பண்ணீங்கன்னா ரொம்ப கூட்டம் இருக்கும். எதுக்குடா வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரிதான் தொழுமை தவிர கடவுளை துதிச்சோ மனசார பாடுறதுக்கும் மனசார வழங்குறதுக்கான வாய்ப்பு இருக்காது. இதுக்கான ஃபைனலான ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த 108 ஒரு படம் வந்து அது நீங்க பாத்தீங்கன்னா இதே தீம்ஸ்லதான் இருக்கும். என்ன அப்படின்னா திருப்பதிக்கு போகணும்னு சொல்லி உண்டியில சேர்த்து வைப்பாங்க. அந்த அவங்க குலதெய்வமான 108 பார்க்க மாட்டாங்க. அந்த அம்மாவே எப்படி கேட்கலாம், அப்ப திருப்பதிக்குமே என்ன பார்க்க வர முடியாது. ஒரு ஃபைனலான ஒரு எக்ஸாம்பிள் அது. ஸோ லைக் நெக்ஸ்ட் pluck this flower, cut this little flower and take it there. Delay not. என்ன எடுத்து pluck this little flower னா அவர் தான் லிட்டில் ஃபிளவர்.
நாம தான் நம்ம சாமி கும்பிடக்கூடிய நாம தான் வந்து பூக்கள் இறைவனுடைய திருவடி. என்ன இருக்கு? Take it. Delay not. காலம் தாழ்த்தாது. I fear least it droop and drop into the dust. நீ மட்டும் இந்த பூவை எடுத்துக்கலைன்னா அது ஒரு வேளை நெருங்கி கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அது கீழே விழுந்து அப்படியே லூசியோட லூசியா போயிடும். ஆஹ் அதாவது இப்போ மூங்கில் முளைக்கும் பார்த்திருக்கீங்களா? மூங்கில் மூங்கில் உலகளாகி கடவுள் கையிலையும் போகுமா? அதே மூங்கில கட் பண்ணி பிணத்தை தூக்குறதுக்கு, இறந்தவர்களை தூக்குறதுக்கு, அந்த பாடம் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அதாவது அதனுடைய என்ன சொல்றது, குணாதிசயத்தை பொறுத்து. சோ நாம வந்து கடவுளுக்கு அடங்கி கடவுளுக்கு பயந்து மனசுணர்ச்சியோட வாழணும் அப்படின்னா நாம வந்து இறைவனுடைய திருவடிக்கு கண்டிப்பா பூக்களாக போகலாம். இந்த டஸ்ட் கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. It may not find a place in your Godland, but always with a touch of pain from your hand and pluck it. நீ வந்து உனக்கு மாலையா கூட கட்டி போட வேண்டாம், என்ன சும்மா தொட்டு என்ன பறிச்சுக்கோ. I fear least the day again before I am aware, and the time of offering go by, though its color be not deep and smell be faint. Use this flower in your service and pluck it while they are style. நான் வந்து ரொம்ப மனம் கொடுக்காட்ட பரவாயில்ல, ரொம்ப குணமுடைய பூவா இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து உனக்கு பயனுறேன். அதனால என்ன பறிச்சு உன் காடிக்கிட்டேயாவது நீ போட்டு உன்னுடைய சரி அவனுக்காக நீ பயன்படுத்திக்கோ அப்படின்னு தன்னை பூக்கு கம்பேர் பண்றாரு. சம்டைம்ஸ் இதுல நிறைய பேர் இன்டர்பிரட் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அவருடைய சாங் ஃபிளவரை கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ரெண்டுக்குமே இது மேட்ச் ஆகுங்க. ஸோ நல்ல ஃபிளவர் இல்லைங்களா? ஒரு பக்தர் தான் ஒரு கடவுளுக்கு வந்து ஒரு பூ. நாம வந்து மனசார நினைக்க நினைக்க கடவுள் ரொம்ப சந்தோஷப்படுவார். பரவாயில்ல, அவருடைய கைய நல்லது பண்றான், தேடி வரக்கூடியவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றான். அதெல்லாம் தான் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து நல்ல பூக்களா மாறுறதுக்கு, அவருடைய திருவடியை போய் சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு. நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் பில்கிரிம் ப்ராக்ரஸ் பார்த்தோம் இல்லைங்களா? பில்கிரிம் ப்ராக்ரஸ்ல வந்து அந்த கிறிஸ்டியன் அப்படிங்கிற கேரக்டர் என்ன பண்ணணும், அவனுடைய எல்லா கெட்டதைகளையும் அந்த சுமைகளை எல்லாம் விட்டாதான் அவன் எங்க போக முடியும்? செலஸ்டியல் சிட்டிய போய் இணைஞ்சிக்க முடியும். அப்படியே my soul has put off her adornments. She has no pride of dress and decoration. இது வந்து மை சாங். அடுத்தது இந்த சப்ஜெக்ட் எடுத்துட்டு ஸ்ரீன்னு போட்டுட்டாரு. சோ இப்போ இந்த சாங் அந்த போயத்தை ஸ்ரீன்னு கம்பேர் பண்றாரு, பெண்ணுக்கு கம்பேர் பண்றாங்க. கவிதை அப்படின்னாலே பெண் தான், ரெண்டு அழகா இருக்கும், ரைட்? சோ அதுல தமிழ் கவிஞர்கள் நிறைய பேர் கவிதை என்ன பண்ணுவாங்க, பெண்ணுக்கு தான் ஒப்பிடுவாங்க. சோ இப்ப என்ன பண்றாங்க, இது ஒரு வித்தியாசமான சிந்தனைங்க, பயங்கரமா இருக்குது. She has no pride of dress and decoration. என்னுடைய கவிதை மை சாங் has no pride of dress. ரொம்ப ஆடம்பரமாலாம் இருக்காது, ரொம்ப டெக்கரேட்டிவா இருக்காது. ஆர்னமெண்ட்ஸ் போட்டு மோர் அவர் யூனியன். இந்த ஆர்னமெண்ட்ஸ் அழகுபடுத்துறது, நகையை போட்டதெல்லாம் நம்மளுடைய சொந்தத்தை வந்து கெடுத்து விட்டுரும். They would come between you and me. எதை நம்ம திருத்து பிடிக்கும்? இது இந்த ஆடை ஆபரணங்கள் இல்ல வந்து ஒரு லக்ஸரியஸ் திங்ஸ் எல்லாம் வந்து கடவுளுக்கும் நமக்கு இடையில வந்து வைக்கும். பாருங்க, பாதி இடத்துல நடந்து போறோம், கடவுள் எளிமையை தானே விரும்புவாரு. செருப்பு இல்லாம நடந்து வரணும்னு நினைப்பாரு. அதுக்கு கொதிக்கிற தார்ல காய்ச்சி வச்சிருந்தவங்க வந்து நம்ம சொல்லலாம். அன்றைய காலத்துல எல்லாரும் மண்ரோக்கத்தால நடந்து போறாங்க, செருப்பு போடாம போயிருப்பாங்க. இன்னைக்கு அவர் அப்படி சொல்லலாம். எதெல்லாம் உனக்கு கொஞ்சம் நீ எதெல்லாம் பண்ண முடியுமோ, அடுத்தவங்களுக்கு தீங்கு பண்ணாம இரு. எனக்கு விரதம் இருக்கும்போது உண்மையை சொல்லி பண்ணாது, அதெல்லாம் பண்ண மாட்டான். பொய் சொல்லுவான், தண்ணி அடிப்பான், தம் அடிப்பான், மாமிசம் சாப்பிடுவான், அதெல்லாம் பண்ணிக்கிட்டு எதுல மட்டும் பத்திய காமிப்பான், ஊருக்கு மட்டும் பத்திய காமிப்பான். அந்த ஆர்னமெண்டெல்லாம் தேவையில்லை. அவர் சொல்றாங்க, என்னுடைய சாங் வந்து ரொம்ப அதாவது ஓப்பனா பெரிய ஒரு நகை அலங்காரம் எதிகை மூனை எல்லாம் வச்சு நான் வந்து மாணிக்கத்தை எல்லாம் போட்டு பாடியிருக்க மாட்டேன். ஆனா இப்படி பாடும்போது ஒன்ன துதிக்க நான் மறந்துடுவேணும் எனக்கு ஒரு பயம். அது வந்து உனக்கும் எனக்கு இடையில ஒரு பிரச்சனையா வந்து நிற்கும். They are jingling would drown your whispers. ஓகே, இந்த இந்த ஒரு ஆடை அலங்காரங்கள் வந்து நமக்கிடையில இருக்கக்கூடிய அந்த நட்பை வந்து குறைச்சிடும். My points vanity dies in shame before your sight. ஓ மாஸ்டர் போயட், இப்ப பாருங்க கடவுள் என்ன சொல்ற, ஓ மாஸ்டர் போயட், நீ தான் கவிஞர். I have sat down at your feet. நான் உன்னுடைய காலடியில இருந்து இந்த கவிதைகளை படைக்கிறேன். ஆனா எந்த ஆடை அலங்காரமும் அதுல வந்து பெரிய ஆர்னமெண்ட்ஸ், அதுல வந்து மெட்டபரு, ஆக்சிமோரான் இதெல்லாம் தேடாத. Only let me make my life simple and straight like a flute of reed. ஏற்கனவே flute of reed வந்தது. For you to fill with music.
என்னுடைய பாடலை நான் பாடுறேன், என்னால முடிஞ்சதை பண்றேன். உன்னுடைய இசையை இதுல கலந்து என்னை வந்து உன்னுடைய திருவடியிலேயே காத்து வச்சு. தி child, the child who is decked with the princess robes and who has jeweled chains round his neck loses all pleasures in his place. His dress hampers him at every step. அந்த அதனுடைய கண்டினியூட்டி தான். என்னுடைய பாடல்கள் ஆர்னமெண்ட்ஸ் இருக்காது, பெரிய வந்து ஜுவல் எல்லாம் அதுல இருக்காது அந்த சாங்ல அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு மன்னர் வீட்டுல உள்ள ஒரு பிள்ளை, ஒரு பெரிய கிங்கினுடைய பிள்ளை, பிரின்சஸ், ஒரு பிரின்ஸ் இருக்கிறான். ஒரு சின்ன குழந்தை, ஒரு 5 வயசு 6 வயசு இல்ல 10 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தை. அவனுக்கு வந்து நிறைய ஆடை ஆபரணங்கள் எல்லாம் அணிவிச்சு ஒரு 10 பவுனுக்கு சங்கிலி எல்லாம் மாட்டி விட்டு, பிரைஸ் லைட்டு செயின் எல்லாம் மாட்டி விட்டு அவனை என்ன கொண்டு போய் விளையாட விட்டுறாங்க. நான் விளையாடுவானா, பேரண்ட்ஸே விளையாட விட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, டே அங்கிட்டு போவாத பிரைஸ் லைட்டை களைஞ்சிருவாங்க, இங்க போவாத மோதிரம் லூஸ் ஆயிருக்கு விழுந்துரும் அப்படின்னு நல்ல ட்ரெஸ் போட்டு விட்டுருக்காங்க. அவன் மண்டவே விளையாட முடியாது. இப்படி அலங்காரிக்கப்பட்ட அல்லது லக்ஸூரியஸா விடப்படக்கூடிய அந்த குழந்தை இதை என்ஜாய் loses all pleasures in his play. His dress hampers him at every step. ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதும் அவங்க என்ன பண்ணுவாங்க, குறுதான ஒரு ட்ரெஸ் வாங்கி போட்டுருவாங்க பிள்ளைகளுக்கு. இப்போ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாச்சுன்னா அவனுக்கு ட்ரெஸ் அவங்க ஆளுக்குள்ளேயே போயிடும். அப்ப அவனுக்கு சுதந்திரம் இல்லை. In fear that it may be frayed or stained with dust, he keeps himself from the world and is afraid even to move. ஒரு நகர்வதுக்கு கூட அந்த குழந்தை பயந்துட்டு, ஏன் தடுக்கி விழுந்துருவோமோ அப்படிங்கிற பயம். மதர், இட் இஸ் நோ கெயின். மதர் மேபி கடவுளை கொடுக்கலாம். யுவர் பாண்டேஜ் ஆஃப் ஃபைனரி இஃப் இட் keep one shot off from the helpful dust of the helpful dust of the earth, if it rob one of the right of entrance to the great fair of common human life. So எனக்கு எந்த ஆடை ஆவணம் வேண்டாம், ஒரு அன்னையாக நீ என்னை ஏற்றுக்கொள், எந்த ஒரு பிரதிபலனும் பாராமல் நானுடைய திருவடியே வந்து சேர்ந்தவன், என்னை கலட்டி விட்டுறாத. நான் ஒரு சாதாரணமான வாழ்க்கை, ஒரு சாதாரணமான கல்வியை நான் உனக்கு படைத்து தருவேன். அதன் மூலமா உன்னை வந்தடைகிறதுக்கான ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடு. இஃப் இட் ராங் ஒன் ஆஃப் த ரைட் ஆஃப் என்ட்ரன்ஸ், சரியான வாசலை, இது கிரேட் ஃபேர், சரியான ஃபேர்ல நல்ல காமன் ஹியூமன் லைஃப் எனக்கு கொடு. பெரிய ஆடை ஆபரணங்களையோ மாட மாளிகைகளையோ கேட்கல, சாதாரணமான வாழ்க்கை, அதுதான் சந்தோஷமான வாழ்க்கை, அதை எனக்கு கொடுத்தா போதும். வார்த்தை பாருங்க, ஓ ஃபூல், to try to carry yourself upon your own shoulders. Oh beggar, to come to beg at your own door. ஒரு முட்டாளோ, ஒரு ஒரு பிச்சைக்காரனோ அவன் தன்னுடைய ஓன் வீட்லயே வந்து பிச்சை எடுப்பானா? எடுக்க மாட்டான். ஒரு முட்டாள் தப்பு பண்றது இன்னொருத்தர் தான் போய் தப்பு பண்ணுவான். ஒரு பேர் வெக்கர் பிச்சை எடுக்கிறது இன்னொருத்தர் தான் போய் பிச்சை எடுப்பான். லீவ் ஆல் யுவர் பர்டன்ஸ் ஆன் ஹிஸ் ஹேண்ட்ஸ். அதாவது இப்போ வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காரு. இப்போ தேர்ட் பர்சன் கொடுக்குற மாதிரி நமக்கு தெரியுது. லீவ் ஆல் யுவர் பர்டன்ஸ் ஆன் ஹிஸ் ஹேண்ட்ஸ். ஆன் ஹிஸ் ஹேண்ட்ஸ்னா கடவுளுடைய கையில எல்லாத்தையும் விட்டுரு, என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம். எதையும் பார்த்து கவலைப்பட்டு திரும்ப 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 சந்தேகப்பட்டு பார்க்கிறார். இறைவா, ஒன்றையே எல்லாத்தையும் விட்டுட்டேன், நீயே பார்த்துக்கணும், நீயே எனக்கு ஒரு நல்ல வழியை காரணம் விட்டுது. Your desire at once to the light from the land it touches with its breath. It is unholy. Take not your gifts through the unclean hands, accept only what is offered by sacred love. இறைவன் சொல்லக்கூடிய விஷயமே கிடையாது. என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ வந்து பரிசுகளை ஏற்றுக்கிறதெல்லாம் அன்பின் பால் போன்ற பரிசுகளை மட்டும்தான் நீ ஏற்றுக்கொள்வா அப்படின்னா, சரியா? தெரியும் இறைவன் ஏற்றுக்க மாட்டாரு, இருந்தாலும் போடுறாரு கடைசி. யுவர் டிசைர், உன்னுடைய ஆசை, அட் ஒன்ஸ் புட்ஸ் the light from the lamp it touches with it. அதாவது எவன் ஒருத்தன் மனசார வென்றானா அவனுக்கு நீ உண்டாக. Take not your gifts through the its unclean hands. அதாவது கெட்டவங்களை வந்து நீ வந்து சூரசம்காரம் பண்ணித்தான் ஆகணும், சரிங்களா? இப்ப எல்லா இடத்துலயுமே பாருங்க, அந்த இறைவனுடைய எல்லா இதுலயுமே ஒரு நல்லவே கெட்டவன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், குட் பிளஸ் ஈவில் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குமா. இப்ப ஜீசஸ் அப்படின்னா சாட்டன், முருகன் அப்படின்னா சூரபத்மன், ராமன் அப்படின்னா ராமன், அப்படின்னு மாறி 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 ஒரு குட் ஈவில். ஆனா இன்னைக்கு நம்ம போஸ்ட் மாடர்ன் வேர்ல்ட்ல சொல்றோம், there is no good no evil.
அக்கார்டிங் டு யுவர் பெர்ஸ்பெக்டிவ், உன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அது டிஃபர் ஆகும். இப்ப நான் சொல்லும் போது கூட ராமன் வஸ் ராவணன் சொல்லல, ராவணன் வஸ் ராமன் தான் நான் சொல்லிக்கிட்டேன். சரிங்களா? இப்படி என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் வந்து மாறி போச்சு. ஸோ தேங்க் யூ. Here is your footstool, and the rest your feet were linked the poorest and lowest and lost. நீ யாரு கூட வாழணும்? என்னுடைய விருப்பம் இதுதான். நீ இல்லாதவங்க கிட்ட வாழணும். கஷ்டப்படக்கூடியவன், எல்லாத்தையும் இழந்து நிற்கக்கூடியவன், தாழ்ந்த நிலைமையில இருக்கக்கூடிய அவங்க கூட தான் கடவுளை நீ இருக்கணும். Try to bow to you. My obeisance cannot reach down to the depth where your feet rest among the poorest and lowest and lost. நான் எப்பதான் உன்னுடைய திருவடியை தொடணும்னு நினைக்கிறானோ, அப்போ உன்னுடைய திருவடிகள் என்னுடைய கீழே இருக்கக்கூடியவன் கூட நீ இருக்கணும். அவங்ககிட்டதான் உன்னுடைய திருவடிகள் இருக்கணும். ஏன்? அவனுக்குதான் கடவுளுடைய ஹெல்ப் வரும். உனக்கு தேவை. அவன் வாழ்ந்துருப்பான். எவன் கீழே போறானா அவனதான் கடவுள் தூக்கி விடணும். Bright can never approach to where you walkest in the claws of the humble among the poorest, lowest and lost. அதாவது இவங்க கூட எல்லாம் போகும்போது பெருமை பீத்தகம் அப்படிங்கிறது பிரைட் வந்து அந்த இடத்த வந்து அண்டவே செய்யாது. ஓவர் ஆம்பிஷியஸ். அப்புறம் ₹1 வச்சுட்டு ₹10 இருக்கிற மாதிரி காமிக்கிறது. இப்ப டேன் கூட வருது, 1 crore மேல வருது, 1 lakh 10 lakh இப்படிதான் பேசிக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த பிரைட்னுடைய ஒரு சின்ன பெரும் அதனுடைய ஒரு இது. இந்த ஆணவம் செருக்கு அதெல்லாம் வரவே செய்யாது. இதுதான் My heart can never find its way to where you keepest company with the companionless among the poorest, the lowliest and lost. இப்ப யார் இவங்க கூட எல்லாம் கம்பெனி இருக்கணும்னா கடவுள் பாரு. ஓகே. ஸோ என்னுடைய இதயம், என்னுடைய மனசு can never find its way to where you keepest company. நீ எங்க கம்பெனி வச்சிருக்கியோ அதுக்கு இடையில என்னுடைய இது மனசு வந்து கண்டுபிடிக்கிறது தேவை. ஏன்னா எவங்க கம்பெனி இல்லாம இருக்கிறாங்க அவங்க கூட தான் நீ கம்பெனி வைக்கணும். With the companionless among the poorest, the lowliest and the lost. Okay. So 103ல நம்ம 10 ஸ்டான்ஸா பார்த்தோம். 10 ஸ்டான்ஸா பாத்தீங்கன்னா அப்படியே சம்மரி மாதிரிதான். ரைட்? சோ இதே ஃபார்முலா நீங்க அப்படியே ஒரு கதை மாதிரி சில மீனிங் புரியலாம், சில மீனிங் புரியாது. அப்படி நீங்க என்ன பண்ணணும்னா முதல் 10க்கு நம்ம ஐ டேக் நியர்லி ஒரு ½ an hour போயிருக்கோம். ஒரு 10 ஒரு கேப் கொடுங்க. ஒரு 10 ஸ்டாண்ட்ஸா முடிச்சுட்டு ஒரு கேப், அடுத்து ஒரு 10 கேப் ஸ்டாண்ட்ஸா முடிச்சுட்டு திரும்பியும் மறுபடியும் ஒரு கேப். லாஸ்ட் 10 ஸ்டாண்ட்ஸா வந்து கொஞ்சம் கூட இருத்தி படிக்கணும். சரிங்களா? சோ இங்க நான் இந்த கிளாஸை முடிச்சுக்கிறேன். ஸோ இன்னும் ஒரு கிளாஸ் உங்களுக்கு கிடைக்கும். எதுன்னா கீதாஞ்சலியில கிடைக்கும். அதுல இம்பார்ட்டன்டான ஸ்டான்ஸாஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து டச் பண்ணுவேன். சரிங்களா? இப்ப 10 ஸ்டான்ஸா முதல் 10 ஸ்டான்ஸா முடிச்சிருப்போம். இதை கோத்ரூ பண்ணுங்க, இதை இன்னும் இன்டர்பிரட் பண்ணுங்க. இதுல கேள்விகள் எப்படி வரலாம்? இந்த மை ஹார்ட் அப்படிங்கிறது யாருடைய poorest, lowliest, lost எதுக்கு பயன்படுத்திருக்காரு அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் ஃப்ளூட்டை யாருக்கு கம்பேர் பண்ணலாம்னு கேட்பாங்க. ஸோ அது மேக்சிமம் அந்த கம்பேரிசன்ஸ், மெட்டபர்ஸ் இதெல்லாம் தான் நிற்கும். ஸோ நீங்க வந்து கீதாஞ்சலியை பொறுத்த வரைக்கும் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன், ரொம்ப கடினமான வார்த்தைகள் அதெல்லாம் பத்தி ஒரி பண்ணவே தேவையில்லை. ஏன்னா நீங்க வந்து எதுல கஷ்டப்பட்டிருப்போம் அப்படின்னா நம்ம இந்த ப்ரொலாக்ல வேஸ்ட் லேண்ட் இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனா இதுல உங்களுக்கு அந்த கஷ்டம் கிடையாது, வெரி ஈஸி. ஸோ அதனால நீங்க 103 சாங்ஸையும் கண்டிப்பாக லைன் பை லைன் படிங்க. முதல் 10 கொஞ்சம் டைம் கொடுக்கும், கடைசி 10 கொஞ்சம் டைம் கொடுத்து படிங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த 80 அல்லது அந்த 83 ஸ்டான்ஸஸ் கொஞ்சம் ஸ்பீடா ஒரு 10 ஸ்டான்ஸாக ஒரு ½ an hour பிரேக், திரும்பி ஒரு ½ an hour பிரேக் அப்படின்னு ஒரு நாள் கரெக்டா டைம் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ யூ கேன் ஃபினிஷ் அப் வெரி ஈஸியா நீங்க இதை முடிச்சிட முடியும். ஸோ எப்பதான் உங்களுக்கு அதுல சந்தேகங்கள் வருதோ அதெல்லாம் ரைஸ் பண்ணுங்க, அண்டர்லைன் பண்ணி வைங்க, அதை வந்து ரைஸ் பண்ணுங்க. We will discuss it. Okay. Thank you.